கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2 நிருபம் 5 அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 5:9, 2 Corinthians 5:9. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அதாவது நான் சரீரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இந்த சரீரத்தை விட்டு போனாலும் சரி, ஏன்னா இந்த தேகம் போக போகுது, நம்ம அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம், இந்த கூடாரம் அழிஞ்சு போக போகுது. ஆனால் என்ன, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க விரும்புகிறோம். ரோமர் 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லும்போது, போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே, எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும். என்ன, போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போட்டு விடாத. ஏன்னா இதை தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை தான். அப்போ என்ன, நம்ம தேடுவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தான காரியங்கள். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய உபதேசத்தின் மூலமாய் அவருடைய காரியங்களை நடைபெறுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் தீத்துக்கு எழுதும்போது, தீத்து 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக. ஏன்னா எல்லா விதத்திலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு அதை அலங்கரிக்கத்தக்க கூடியதாக. அப்போ நம்ம இந்த சரீரத்தில் குடியிருந்தால் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியம் உண்டாக. ஏன்னா சரீரத்தை விட்டு போகும்போது நம்ம கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தரோடு எப்போதும் இருக்க போகிறோம். அப்போ இந்த தேகத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய கர்த்தருக்கு பிரியம் உண்டாக வாழ வேண்டும். அதனால் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து பாருங்கள். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களில் உக்கிரானக்காரன் என்றும் சொல்லிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையல்லவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். என்ன, நம்ம யாரு, நம்ம எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன், கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவனா. இது ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாம் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல உக்கிரானத்துவம் ஊழிய உள்ளவங்களாக இருக்கணும். உக்கிரானத்துவம்னா என்ன, அதாவது கர்த்தருக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏன்னா எனக்கு ஊழியம் எனக்கு சொந்தம் இல்லை, கர்த்தருக்கு சொந்தம். அதனால் அதை நான் உண்மை உத்தமாக நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, அந்த உக்கிரானத்துவத்தில் எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவர்களாய். அப்போ நம்ம தேகத்தில் குடியிருந்தாலும் தேகத்தில் குடியில்லாதவங்களாய் இருந்தாலும் கர்த்தருக்கு ஒரு உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களாய் இருக்கும்போது தான் நம்ம தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க முடியும். அப்போ போஜனத்தினாலேயோ வேறு எதுனாலேயோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த மாம்சமான வாழ்க்கையை நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடாது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, அதாவது நம்ம சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் எப்பயுமே தேவனை பிரியப்படுத்துகிறோன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சரீரத்தில் குடியிராமல் போகிறத பற்றி கவலைப்படாதீங்க. சரீரத்தில் குடியிருக்கும்போது நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவங்களா இருக்கிறீங்களா? அண்ணே, நான் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்கள். இந்த சரீரப்பரகான வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? எப்படி, தேவன் உங்களுக்கு திறமைகளை கொடுத்துருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு காரியங்களை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு தொழிலையோ இல்லை ஒரு வேலையோ இல்லை ஊழியத்தை ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்போ நீங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய தக்கதாக ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனா, ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாக இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா அந்த மாம்சமான வாழ்க்கையில் நம்ம யாரை பிரியப்படுத்துகிறோம்? சிந்திச்சு ஒரு நிமிஷம் பாருங்களேன். நம்மளை தான் பிரியப்படுத்துகிறோம். எப்படி, உங்களுக்கு போடக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய சிகை அலங்காரமாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் நான் என்னை பிரியப்படுத்தணும். எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு வாகனம் வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும். இப்படி எல்லாமே எனக்கு என்னை பிரியப்படுத்துகிறவங்களா இருக்கும்.
ஒரு சிலர் தங்கள் குடும்பத்தை, ஒரு சிலர் தங்களுடைய மனைவியை, கணவனை, ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகளை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நாம் தேவனை பிரியப்படுத்தும் போது இது எல்லாம் தானாக நடைபெறும். நான் தேவனை பிரியப்படுத்துவது எப்படி? என் மனைவியை நேசிப்பதன் மூலமாய், என்னுடைய பிள்ளைகளை நேசிப்பதன் மூலமாய், என்னுடைய சபை மக்களை நேசிப்பதன் மூலமாய், கர்த்தர் நேசிக்கிறவர்களை நேசித்து அவர்களுக்கு தேவ ஊழியை செய்யும் போது அப்போ என்ன, நான் தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் சுய சோதனை செய்து, நாங்கள் எங்களை பிரியப்படுத்த வாழுகிறோமா, இல்லை தேவனை பிரியப்படுத்துகிறோமா? ஆண்டவரே, இன்றையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை உம்மை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.